Hi friends, இன்னைக்கு நம்ம சேனல்ல ரொம்பவே ஒரு சூப்பரான அரிசி மாவு பயன்படுத்தி ஒரு ஸ்வீட்டான பேடா தாங்க பார்க்க போறோம். வேற லெவல் டேஸ்ட்ல ரொம்பவே பிரமாதமா இருக்கும். குழந்தைங்க ஸ்வீட் கேட்டா கூட நம்ம இந்த மாதிரி ஈவினிங் டைம்ல செஞ்சு கொடுத்தோம்னா ரொம்பவே விருப்பப்பட்டு வாங்கி சாப்பிடுவாங்க. வாங்க இந்த ரெசிபி பண்ணோமா எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இப்போ அதுக்கு ஒரு கடாயில் நான் வந்து ஒரு 1/4 கப் அளவு சுகர் ஆட் பண்ணிக்கிறேன். ஸ்டவ் எதுவும் ஆன் பண்ண வேணாம், நம்ம அப்படியே பேன்லேயே வந்து எல்லா பொருளையும் ஆட் பண்ணிவிட்டு அப்புறமா நம்ம ஆன் பண்ணிக்கலாம். இப்போ இதில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உருகுன நெய் வந்து நான் உள்ளே சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இப்போ இதில் ஒரு 1/4 கப் அளவு பால் வந்து நம்ம உள்ளே சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இப்போ இதில் ஒரு 1/2 கப் அளவு பால் பவுடர் வந்து நான் உள்ளே சேர்த்துக்கிறேன். ரொம்பவே ரிச்சான டேஸ்ட்டில் வேறு லெவலில் இருக்கும் இந்த ஸ்வீட்டு. இப்போ இதில் ஒரு 1/4 கப் அளவு அரிசி மாவு வந்து நம்ம உள்ளே சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இப்போ இதை வந்து நம்ம நல்லா கட்டிகள்லாம் எதுவும் இல்லாமல் ஃபஸ்ட் நம்ம வந்து கரைச்சி கொடுத்துட்டு தான் அப்புறமா நம்ம வந்து ஸ்டவ் ஆன் பண்ணி நம்ம வந்து செய்யணும். இப்போ இந்த மாதிரி நல்லா வந்து கரைச்சி கொடுத்துக்கோங்க. கட்டிகள் எதுவும் இல்லாமல் இந்த மாதிரி நல்லா வந்து கரைச்சி கொடுத்துட்டு அதுக்கப்புறமா நம்ம ஸ்டவ் ஆன் பண்ணி செஞ்சோம்னா நம்மளுக்கு வந்து ஈஸியாக இருக்கும். இப்போவே ஸ்டவ் வந்து ஆன் பண்ண தேவையில்லை. இப்போ இந்த மாதிரி கட்டிகள்லாம் வந்து கரைஞ்சதுக்கப்புறமா இப்போ நம்ம இதை வந்து ஸ்டவ் ஆன் பண்ணிட்டோம். ஆன் பண்ணிவிட்டு இப்போ இதை மாதிரி நல்லா வந்து கலந்து கொடுத்துட்டே இருக்கணும். கன்சிஸ்டன்சி வந்து கொஞ்சம் திக்காக ஆரம்பிக்கும். இப்போ இந்த மாதிரி நல்லா வந்து கலந்து கொடுத்துக்கிட்டே இருந்தோம்னா நம்மளுக்கு வந்து மாவு வந்து அந்த எண்ணெய் எல்லாமே வந்து உள்ளே இழுத்து அந்த பால் எல்லாமே வந்து உள்ளே இழுத்து இந்த மாதிரி நல்லா வந்து மாவு வந்து வெந்து வர ஸ்டார்ட் ஆகும். இந்த மாதிரி தான் இருக்கணும். கரெக்டாக இந்த மாதிரி நல்லா கலந்து கொடுத்துக்கிட்டே இருங்க. இந்த மாதிரி நல்லா கலந்து கொடுத்துட்டே இருந்துட்டு இப்போ நல்லா அந்த எண்ணெய் பாலெல்லாம் உள்ளே இழுத்ததுக்கப்புறமா இப்போ இதில் வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு மட்டும் கொஞ்சமாக நெய் சேர்த்துக்கிட்டா போதும். சேர்த்துட்டு இப்போ இதையும் வந்து நம்ம நல்லா வந்து கலந்து கொடுத்துக்கலாம். இப்போ இதுவும் வந்து நல்லா உள்ளிழுத்து இந்த மாவு நல்லா வெந்து நம்மளுக்கு வந்து அப்சார்ப் ஆகி நல்லா வெந்து வரும். இப்போ இந்த மாதிரி நல்லா வந்து கலந்து கொடுத்துட்டே இருங்க. ஒரு 5 நிமிஷம் வந்து கரெக்டாக இந்த நெய் சேர்த்ததுக்கப்புறம் ஒரு 5 நிமிஷம் வந்து நல்லா வேக வச்சுக்கிட்டா போதும். அந்த அரிசி மாவும் நல்லா வந்து வெந்து வரும். இப்போ இந்த மாதிரி நல்லா கலந்து கொடுத்துட்டே இருக்கலாம். கைவிடாமல் கலந்து கொடுத்துட்டே இருந்தோம்னா அந்த மாவு நல்லா வெந்து வரும் நமக்கு. பாருங்கள், இப்போ இந்த மாதிரி நல்லா வெந்து வந்ததுக்கப்புறமா இப்போ இதை அப்படியே வந்து ஒரு பவுலுக்கு வந்து நம்ம வந்து மாற்றிட்டு நம்ம இதை அப்படியே வந்து ஆற வச்சு எடுத்துக்கணும். ஒரு பவுலுக்கு மாற்றி நம்ம இப்போ இதை ஆற வச்சுட்டு இப்போ இந்த மாவு வந்து நல்லா கை பொறுக்கிற சூட்லேயே வந்து நம்ம நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி கொடுக்கணும். இப்போ இந்த பவுலுக்கு நம்ம மாற்றிக்கலாம். மாற்றிட்டு இப்போ இதை நல்லா வந்து ஒரு 20 நிமிஷத்துக்கிட்ட நல்லா பிணைஞ்சு எடுத்தோம்னா இந்த மாதிரி சாஃப்டாக நமக்கு வந்து டோ வந்து ரெடி ஆகிடும். அதுக்கப்புறமா நம்ம இந்த மாவு வந்து ரொட்டி உருட்டுற கட்டையில் வச்சு நம்ம வந்து உருட்டிக்கலாம். இது அவ்வளோ வந்து நம்மளுக்கு உருட்டெல்லாம் வராது. நம்ம ஒரு ஷேப்காக வேண்டி நம்ம லைட்டாக மட்டும் அப்படியே ப்ரெஸ் பண்ணி கொடுத்து லைட்டாக உருட்டிக்கிட்டு சின்னதாக ஒரு மூடி மட்டும் வச்சு நம்ம சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி எடுத்தோம்னா நம்மளோட சூப்பரான பேடா மாதிரி ரெடி ஆகிடுங்க. வேறு லெவல் டேஸ்ட்டில் நம்ம பால் பேடாலாம் செய்வோம்ல அந்த மாதிரி நம்மளுக்கு இருந்துச்சு டேஸ்ட்டு. கண்டிப்பாக நீங்கள் வீட்டில் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ இந்த மாதிரி லைட்டாக வந்து ப்ரெஸ் பண்ணி கொடுத்துட்டு இந்த மாதிரி சின்ன சின்ன மூடி வச்சு நம்ம வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். அப்படி உங்கள்கிட்ட குக்கி கட்டர் இருந்தால் கூட அதில் கூட நீங்கள் கட் பண்ணி எடுக்கலாம். பாருங்கள் எந்த அளவுக்கு சூப்பராக இருக்குன்னு. நல்லா பேடா மாதிரி இருந்துச்சு. நீங்களும் வந்து இந்த ஸ்வீட்டை கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லி கண்டிப்பாக வந்து கமெண்ட்டில் வந்து சொல்லுங்கள். அந்த அளவுக்கு ஒரு நல்லா சூப்பராக இருந்துச்சு. இப்போ இதே மாதிரி நம்ம எல்லாத்தையுமே செஞ்சு எடுத்துகிட்டு நான் மேலே கொஞ்சம் கார்னிஷ்காக நான் வந்து ஃப்ரூட் ஜாம் வந்து வச்சுருக்கேன். வேறு லெவல் டேஸ்ட்டில் நம்மளோட சூப்பரான அரிசி மாவு பேடா வேறு லெவலில் பிரமாதமாக ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் உங்கள் வீட்டில் கண்டிப்பாக அந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லி மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சு பார்த்துக்கோங்க. இதே மாதிரி நான் உங்களை அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபியோடு நான் உங்களை வந்து பார்க்குறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.